Praise the Lord. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களை பார்ப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறேன். சகல ஆசீர்வாதமும் சகல நன்மையும் உங்களுக்கு உண்டாவதாக. ஆமென். இன்றைக்கு ஒரு வசனத்தோடு உங்களோடு பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவை நான் துதிக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 34வது வசனம் இப்படி சொல்லுகிறது. இயேசு சொன்னார், அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு சகோதரி இருக்கிறாள். அவள் ஏறக்குறைய 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாயிருக்கிறாள். பாருங்க, பெண்களுக்குள்ளே மாதவிடாய் போகிறது இருக்கிறதே, அந்த மாதவிடாய் ஏறக்குறைய 12 வருடங்களாக அவளுக்கு போயிட்டே இருக்கு. அவள் சாப்பிடுறதெல்லாம் ஸ்தோத்திரம் அவளுடைய ரத்தத்தினால் போய் ரத்தத்திலிருந்து அவள் பெரும்பாடு உள்ளவளாய் மாறி போகிறாள். அந்த மாதவிடாய் போயிட்டே இருக்கு. பாருங்க, சில பேருக்கு ஆமென், அது போக தொடங்கினா ரொம்ப வலி உண்டாக ஆரம்பிக்கும், வேதனை உண்டாக ஆரம்பிக்கும். ஆனா இந்த சகோதரிக்கு 12 வருஷமா போகுது தொடர்ந்து. அந்த மாதவிடாய் ஒரு 20 நாள் போனாவே தாங்க மாட்டாங்க. ஆனா இந்த சகோதரிக்கு 12 வருஷமா போயிட்டே இருக்கு. பெரிய பாடு. ஸ்தோத்திரம். என்ன செய்யன்னு தெரியல. அவளுக்கு பெயரே பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. அவ வேதனையை நீக்க முடியாத ஒரு பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. பாருங்க, அவ என்ன செய்தாலாம், அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் ஸ்தோத்திரம் அதிக வருத்தப்படுகிற பொழுது அவ எல்லா பணத்தையும் கொண்டு போய் வைத்தியர்கள் கிட்ட கொடுத்தா. எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஸ்தோத்திரம் பணத்தை செலவழிச்சு எப்படியாச்சும் டாக்டருங்க எனக்கு காப்பாத்திடுவாங்க, டாக்டருங்க என் வாழ்க்கையை சரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அவள் முழுமையாய் மருத்துவர்களை நம்பினாள். ஆனால் அந்த அவளுடைய பிரச்சனைய மருத்துவர்களால் நீக்க முடியாமல் போனது. ஸ்தோத்திரம். எந்த டாக்டருங்களாலும் மாற்ற முடியல, எந்த மருந்து மாத்திரைகளாலும் மாற்ற முடியல, எந்த ஒரு விதமான ஆலோசனைகளாலும் மாற்ற முடியல. செலவழித்து சற்று ஆகிலும் குணமடையாமல் அதிக வருத்தம் அடைந்தாள். ஐயோ, என்னுடைய பெரும்பாடு மாறாதா, இந்த வியாதி என்னிலிருந்து நீங்காதா அப்படின்னு அவள் பெரிய பாடுள்ளவளாய் அவள் மாறினாள். அந்த நேரம் இயேசு அவளியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்டாள் அவள். பாருங்கள், ஜனக்கூட்டம் அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை ஸ்தோத்திரம் தொட்டால், அந்த வழியா இயேசு கிறிஸ்து வரார்னு கேள்விப்பட்டா. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும் நினைச்சா. எனக்கு அன்பானவர்களே, ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தது. அவளால எழும்பி நடக்க முடியல, அவளால எழும்பி போய் இயேசுவை தொட முடியல. மிகுதியா இருந்தபடியால் ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து, அவர் நிக்கிற இடத்துல மெதுவா உள்ள நுழைஞ்சு பின்னாக வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால், அந்த வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அவளுக்கு ஆரோக்கியம் உண்டானது, சுகம் உண்டானது. அப்ப எல்லாரும் கேட்டாங்க, ஸ்தோத்திரம், என்ன தொட்டது யார் அப்படின்னு இயேசு கேட்கும்போது சொன்னாங்க, இவ்வளோ கூட்டத்துல உங்களை தொட்டது யாருன்னு கேட்கிறீங்களேன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், என்னை ஒருவள் தொட்டால் அது யார்? அப்ப அந்த ஸ்திரீ அவர்கிட்ட காமிக்கும் போதுதான் ஆண்டவர் சொன்னாங்க, அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் ரட்சித்தது என்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாங்க, பெரும்பாடு உள்ள வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையை சரி பண்ண முடியாத அளவுக்கு, உங்க வாழ்க்கையில பயங்கர போராட்டம் இருக்கிற அளவுக்கு, டாக்டர்களால மந்திரவாதிகளால சரி பண்ண முடியாத, எவராலும் ஸ்தோத்திரம் சரி பண்ண முடியாத ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ள நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எல்லாவற்றையும் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல், யாரும் உங்களை காப்பாற்ற முடியாத ஒரு ஆபத்தான ஒரு வியாதியில, ஆபத்தான ஒரு நோயில, ஆபத்தான ஒரு கஷ்டத்துல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இயேசுங்கிற தெய்வம் இன்றைக்கு உங்கள் வீடுகளுக்கு வரப்போகிறார். இயேசுங்கிற ஆண்டவர் உங்களை தொட போகிறார். இயேசுங்கிற ஆண்டவர் உங்களை சந்திக்க போகிறார். ஆமென். இந்த தேவ பிள்ளைகளே, என்னை யாராச்சும் காப்பாத்திடுவாங்களா ஏங்கி நிக்கிறீங்களா?
எங்களுக்கு ஒரு நன்மை நடந்துராதான்னு காத்து கிடக்குறீங்களா? என்ற பெரும்பாலுள்ள ஸ்திரியை போல எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு இனிமே நமக்கு நீ யாரும் இல்லைன்னு சொல்லி வேதனையோடு கூட நிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இயேசுவின் வஸ்திரத்தை நீங்க தொடுங்க. எப்படியாங்களும் இயேசுவை நோக்கி பாருங்க. ஏசாமி கிட்ட வந்து பாருங்க. ஜனக்கூட்ட மிகுதியா தடைகள் நிறைய இருக்கும், ஆனா ஏசாமி கிட்ட வந்து பாருங்க. ஆமென். ஏசாமியை வந்து அவ பார்த்த உடனே ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ வேதனை நீங்கி சுகமாயிரு, நீ சமாதானத்தோடு போ. ஆமென். இனி உனக்கு பிரச்சனை இல்ல, இனிமே உனக்கு வியாதி இல்ல. நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கிச்சு, நீ போய் சுகமாயிரு என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு வேதனையா? உனக்கு சமாதானம் இல்லையா? வா, இயேசுவை நம்பு, இயேசுவை தேடு, இயேசுவை ஆராதித்து பார். தேவனை நம்பி வா. தேவனை நம்பி வருகிற ஒவ்வொருவருக்கும் அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை நீங்க நம்புங்க. உங்க நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. உங்க நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஆண்டவர் சொன்னார், உன் வேதனை நீங்க சுகமாயிரு. அவ வேதனைய மாத்த இத்தனை வருஷம் யாரால முடியல. தாய் தகப்பனால முடியல, உடன்பிறப்புகளால முடியல, ஸ்தோத்திரம், மருத்துவர்களால முடியல, பணத்தால முடியல, ஆஸ்தியால முடியல. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒருவரால் முடியும். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உனக்கு சமாதானத்தை கொடுக்க, உன் வேதனையை நீக்க, உன்னை சுகமாய் தங்கி இருக்க பண்ண ஒருவரால முடியுங்க. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. நீங்க எப்படி விசுவாசிக்கிறீர்களோ அப்படியே நடக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். Amen. God bless you.